Taste the Daily. நாடு முழுவதும் இன்று 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். முப்படைகளின் அணிவகுப்பில் அதிர்ந்த டெல்லி. इसका गठन किया गया आदर्श वाक्य पहला हमेशा पहला. Perfect positioning. Proud moment for our chief guest too as the band goes. A flash of gold in the sky, a flash. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் கோலாகல கொண்டாட்டம். பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த 5000 கலைஞர்கள் கர்த்தவ்யா பாதையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வியப்பில் ஆழ்த்திய இந்திய விமானப்படை வீரர்கள் காற்றை கிழித்துக் கொண்டு வர்ண ஜாலங்களை நிகழ்த்தி போர் விமானங்கள் பார்வையாளர்களை கவனத்தை ஈர்த்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். அரசு அலுவலகங்கள், கோவில்களில் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டம். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள மக்களாட்சியின் விழுமியங்களை பேணி காத்திட இந்நாளில் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. கிரிக்கெட் வீரர் அஸ்வின், மதுரையைச் சேர்ந்த பறை இசைக்கலைஞரான வேலு ஆசான், புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி உட்பட 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதுகள் அறிவிப்பு. 3 பிரிவுகளின் கீழ் கொடுக்கப்படும் பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் இடம்பெற்றுள்ளனர். பத்மபூஷன் விருது பெற தேர்வாகியுள்ள நடிகர் அஜித்குமாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அன்பு சகோதரர் அஜித்குமார் இன்னும் பல சிகரங்களை தொட்டு நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மென்மேலும் புகழ் சேர்க்க வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களுள் ஒருவராக திகழ்ந்து தனது பல்வேறு சாதனைகளால் பெருமை சேர்த்தவர் அருமை சகோதரர் அஸ்வின் என புகழாரம். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ளவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு சாதித்தது என்ன? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெருமளவில் முதலீடு ஈர்த்துள்ளதாக தகவல் வரும் நிலையில் தமிழ்நாடு ஈர்த்த முதலீடு எவ்வளவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தேசிய கொடியேற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். தான் படித்த பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. கொட்டும் பணியிலும் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு வண்ணமயமாக மின்னிய பாரம்பரிய சின்னமான குதுப் மினார் கோபுரம். தேசிய கொடியின் வண்ணத்தில் மின்னிய குதுப் மினார் கோபுரத்தில் விழிப்புணர்வு விளம்பரங்களும் ஒளிபரப்பு. தமிழகத்தில் கல்வி நிறுவன வளாகங்களை சுற்றிலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது.
உயர்நிலை கல்வியிலும் தமிழகத்தின் நிலைமை சிறப்பாக இல்லை என திமுக அரசை தாக்கிய தமிழக ஆளுநர் RN ரவி. முதலீடுகளில் பின்தங்கியிருந்த தெலங்கானாவும் ஹரியானாவும் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி முன்னேறிவிட்டனர். தமிழகத்தை விடுத்து முதலீட்டாளர்களும் மற்ற மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றன. தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்வதால் நமது இதயம் குன்றி தலை அவமானத்தால் தாழ்ந்து போகிறது என ஆளுநர் கவலை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை மக்கள் விரும்பவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். ஏழைகள், நடுத்தர மக்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் திராவிட மாடல் அரசை வெறுப்பதாக விமர்சனம். யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்களா? தொழிலாளர் போடுவாங்களா? முதலீட்டாளர் போடுவாங்களா? ஏழைகள் போடுவாங்களா? நடுத்தரவருக்கு போடுவாங்களா? திமுக எப்ப ஓட்டு போடுவாங்க? அரசு ஊழியர்களோட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றோம். ஆகவே இந்த செஞ்சி பேருந்து நிலையத்திற்கு அஞ்சுகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதற்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்றி உள்ளார் ஸ்டாலின் என கேள்வி. அஞ்சுகம் பஸ் ஸ்டாண்ட் அவங்க கவுன்சிலர் வந்தாங்களா? MLA வந்தாங்களா? MP இருந்தாங்களா? முதலமைச்சர் இருந்தாங்களா? மத்திய அமைச்சர் இருந்தாங்களா? சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல இந்த தமிழுக்காக உயிர் நீத்த தியாகியா? யாரா? விஞ்ஞான ரீதியாக திருடுவதிலே உலகத்திலே 1ஆம் நம்பர் கில்லாடி கருணாநிதி பெற்ற தாயார் இப்ப விழுப்புரத்துக்கு வரப்போறார். நாளைக்கு வராது, என்னைக்கும் தெரியல. ஏதாவது திட்டங்களை நிறைவேற்ற போறாரா? சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. நந்தன் கால்வாய் திட்டம், இந்த செஞ்சி மக்கள் நந்தன் கால்வாய் திட்டம் பல ஆண்டு காலமான அந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த விவசாய நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றி அந்த கால்வாயை புனரமைப்பு தந்தது எம்மா ஆட்சி எடப்பாடியார். அரிட்டாபட்டி டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் மக்களின் தொடர் போராட்டத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மக்களின் வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்ட மதுரை செல்லும் திராவிட மாடல் முதல்வர். ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள ஆசைப்படும் முதல்வர் அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதை போல அரிட்டாபட்டி பகுதியையும் வேளாண் மண்டலமாக அறிவிப்பாரா என மக்கள் கேள்வி. கொஞ்சம் ஒரு 500 ஏக்கர் தான் இது. இந்த பகுதி பூராமே வரணும். எங்களோடது எங்கள் மேலூர் தாலுகாவில் எல்லா பகுதியுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பண்பாட்டு மண்டலமாக வரணும்ன்றது எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் ஒருபோக விவசாயிகள் சங்க சார்பாகவும் நாங்கள் சென்னை கோயம்பேடு மார்க்கெட், வலசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் மனவளர்ச்சி குன்றிய 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை நைய புடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் அருகே கள்ளச்சந்தை மது விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என மக்கள் கேள்வி. கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் நள்ளிரவில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு மதுபான கடையில் ஏற்பட்ட மோதலில் கல்லூரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. தமிழகத்தை இருளில் தள்ளிய திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாவதும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. வேங்கை வயல் விவகாரத்தில் 2 பேர் குற்றவாளி என்பதை கூறுவதற்கு இத்தனை நாட்களா என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் கேள்வி.
ஜல்லிக்கட்டு பிரச்சினை போன்றவற்றில் மக்கள் போராட்டத்தில் இறங்கியது போன்று மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்கள்தான் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் ஆவேசம். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி மேற்பார்வையாளர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளரை மலம் அள்ளச் சொல்லி ஒருமையில் பேசியதால் பரபரப்பு. போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் முதல் சமூக விரோதிகள் வரை பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக உப்பு உற்பத்தி கடும் சரிவை சந்தித்து வருவதாக தகவல். 2024ஆம் ஆண்டில் அதிக மழை பொழிவு காரணமாக வழக்கமான உற்பத்தியில் 50% மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் உப்பு சந்தையில் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி குஜராத் கோலோச்சுவதாக தகவல். தமிழகத்தில் குளிர்காலத்தில் பரவக்கூடிய மப்ஸ் என்ற பொண்ணுக்கு வீங்கி வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக தகவல். தலைநகர் சென்னையில் அதிக மக்கள் அடர்த்தி மற்றும் இடம்பெயர்வு காரணமாக 2023இல் 31% வைரஸ் பாதிப்பு பதிவாகியுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவ துறையில் காலி பணியிடங்கள் அதிகரித்திருப்பதாக தகவல். ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான பிரசவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு பெண்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் வேதனை. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள 108 அவசர கால மையத்தில் ஏற்பட்ட வாயு கசிவால் 12 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊழியர்களுக்கு தொண்டை எரிச்சல், இருமல் மற்றும் மயக்கம், மூச்சு திணறல் போன்ற உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல். கொச்சியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த விமானத்தில் ரகளையில் ஈடுபட்ட 2 வெளிநாட்டு பயணிகள் நடுவானில் சண்டை போட்டுக்கொண்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஞாயிறு விடுமுறையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்தனர்.